ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான இறால் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது யார் வேணால் செஞ்சிடலாம். நான் இது வரைக்கும் நான்வெஜ்ஜே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, ஒரு இலை, கொஞ்சம் கடல் பாசி, கொஞ்சம் சோம்பு சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போது இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக வெட்டிட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக வெட்டிட்டு சேர்க்கும் போது நமக்கு கிரேவி நிறையா கிடைக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரணும். இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சா சீக்கிரம் வெந்துடும். உப்பும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதில் 1/2 கிலோ இறால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக கிண்டி விட்டு கொஞ்சம் மூடி வச்சா இதுலேருந்து தண்ணி வெளியில் வரும். பாருங்கள், அதுக்குள்ளேயும் தண்ணி வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இறால் கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்தோடனே நல்லாவே தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டு நல்லா வேக விடலாம். இதை இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னு இந்த டைம்லேயே அப்படியே நீங்கள் இறக்கிக்கலாம். நல்லா கிண்டி விட்டு வேக விட்டு இந்த டைமில் இறக்கிக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிரேவியாக வைக்க போகிறேன், அதனால் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கிறேன். இப்போது இது நல்லா சுருங்கி வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. இதில் மல்லி இலை தூவி இறக்கிட்டா ரொம்பவே சுலபமான சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.